கெண்டை மீன் குழம்பு வைக்கலாமா? கிராமத்து முறையில் கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்புறம் பூடு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி இது, அப்புறம் மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் இது. சரியா? இதான் கெண்டை மீன். 1 கிலோ மீனை வாங்கி நல்லா அலசி கழுவி வச்சுருக்கிறேன். தேங்காய் தேவைன்னா சேருங்க, தேவையில்லாட்ட வேண்டாம். தேங்காய், சின்ன வெங்காயம், 1 தக்காளி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வரலாம். அதுபோக மஞ்சள் பொடி, குழம்புத்தூள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கேரளா ஸ்டைலில் நம்ம செய்யலாம். சரியா? இது எப்படி பண்ணலாம்? இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சை சாளம் சைஸு புளியும் ஊற வச்சுக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. வெள்ளைப்பூடு முழுசாக போட போகிறோம். சின்ன துண்டு பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கு. தேங்காய், வெங்காயம், தக்காளி இது 3 அரைச்சிட்டு வந்துருக்கு. நல்லா எலுமிச்சை சைஸில் நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றி, அதுக்கப்புறம் மசாலா பொடி இதிலே போட்டுடலாம். இதில் மசாலா பொடி, உப்பு, புளிப்பு எல்லாமே இதிலே, காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். மசாலா பொடி போடலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஒரு 5 ஸ்பூன் 6 ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா கையால் கட்டி விடாமல் நல்லா கலக்கிடலாம். இதில் 2 பச்சை மிளகாய். நம்ம தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். எண்ணெயில் வதக்கிறதுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இதில் நம்ம கட்டி விடாமல் நல்ல மசாலா, தேவையான அளவுக்கு மசாலா, உப்பு, புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு பற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சு மஞ்சட்டில் தான் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குளத்து மீன். குளத்து மீன் கிராமங்களில் நிறைய கிடைக்கும். மே மாதம் நல்லா தண்ணியெலாம் வற்றிடும். குளத்துல மீன் பிடிக்கலாம். மீன் கடலுக்கு தடை காலமாக இருக்கும். அதனால் அந்த தடை காலத்துக்கும் இந்த குளத்து மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா ஸ்டைலில் கொஞ்சம், கேரளா மெத்தடில் கொஞ்சம் செய்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம மீன் குழம்பு வச்சாலே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்க்கணும். சரியா? சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டியது. சட்டி காயட்டும், தண்ணி இருக்குது. இந்த புளி கரண்டி அளவுக்கு ஒரு புளி நல்ல ஒரு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் அவங்க பிடிக்காதவங்க வேறு ஏதாவது உங்களுடைய இஷ்டம்தான். கடலெண்ணெயோ ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், கோல்டு வினர் ஊற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம், கருக விட்டுறாதுங்க. பூண்டு,
ஒரு கருவேப்பிலை, இஞ்சி. பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனாக வரட்டும். கட்டாயம் மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும். ஒரு கமெண்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் வெந்தயம் போடலைன்னு. அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க வெந்தயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம், வெந்தயம் கண்டிப்பாக போடணும் மீன் குழம்புக்கு. குளத்து மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அது கெண்டை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி போட்டால் வாடை அடிக்கும்னு நினைக்காதுங்க. இஞ்செல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்காது. இப்போ வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம். வெங்காயமும் நல்ல ப்ரௌனாக ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை புடலை எப்படி ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க. அந்த வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக வரட்டும். ஒரு 5 செகண்டு நல்லா வதக்கி விடும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். மீன் குழம்பு இருக்கிற ஈஸி. தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அந்த புளி கரைசல், 2 பச்சை மிளகா, நம்மளுக்கு தேவையான அளவு மசாலா பொடி, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், தேங்காய் சீல், இது 3 அரைச்சி வச்சு மிக்சியில் அரைச்சி வச்ச கடலை எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம கூட்டி வச்சதில் இப்போ ஊற்றிடலாம். இப்போவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, அப்புறம் ரொம்ப காரம் சேர்த்திங்கன்னா வெயில் காலத்தில் டிசென்ட்ரி ஆகும். அதனால் காரம்லாம் ஜாஸ்தி சேர்க்காதுங்க. இது கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது மாங்காய், கிளிமூக்கு தான் நல்லாயிருக்கும். வேறு மாங்காய் நல்லா இருக்காது. கிளிமூக்கு மாங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இந்த மசாலா வடையெல்லாம் பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தண்ணி முதல்ல சேர்த்தோமோ அதோட சரி. இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்ல திக்கான கன்சிஸ்டன்ஷன்லாம் இருக்குது. அதனால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். நல்லா தரன்னு நல்லா கொதிச்சுட்டு 5 நிமிஷம் மாங்காயும் பாருங்கள் பாதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச கெண்டை மீனை நம்ம போட்டுக்கலாம். குளத்து கெண்டை மீன் சரியா. நல்லா கழுவி வச்சுருக்க மீனை இதில் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா மீனை போட்டாச்சு. மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு வேக வைக்கலாம். சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வெந்தாச்சுன்னா மீன் உடஞ்சிரும். அது மாதிரி அகப்பை அடிக்கடி மீனுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வெந்துட்டாலாம் பார்க்க வேண்டாம். அது மண்சட்டியிலே மீன் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதாக கொதித்து வரும்போது நல்லா வெந்துடும். மசாலையும் நல்லா பிடிச்சிரும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களோட
நீங்கள் போடுற வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டிருக்கு. சிம்மில் போட்டு கொதிக்க வைங்க. ஸ்பீடாக வச்சிடாதங்க, சிம்மில் போட்டு கொதிக்க வைங்க. நல்ல மீன் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு கடகடன்னு கொதிச்சிட்டா இப்போது தேவையான அளவு மல்லி இலை. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.